வேற லெவல் சம்பவத்துக்கு தயாராகும் அட்லி. விஜய் மீது சரத்குமார் பாய்ச்சல். டேவிட் வார்னர் வாங்கிய சம்பளத்தை கேட்டு வாய் பிளந்து போயிருக்கும் நெட்டிசன்கள். படத்தை வெளியிட தனது காசை கொடுத்து உதவிய விக்ரம். இவை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இயக்குனர் அட்லியின் வேற லெவல் பிளான் பற்றிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அல்லு அர்ஜுனை வைத்து ரசிகர்களுக்கு ஒரு செம ட்ரீட்டை கொடுப்பதற்கு தயாராகிறார் அட்லி. ஏற்கனவே அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2 1500 கோடிகளுக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்தது. அது மட்டுமல்ல, இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கும் நம்பர் 1 நடிகர் அல்லு அர்ஜுன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரை வைத்து ஒரு மாஸ் என்டர்டெய்னருக்கு தயாராகி வருகிறார் அட்லி என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த படத்திலே ஹீரோ வில்லன் ஆகிய 2 கேரக்டர்களிலே அல்லு அர்ஜுன் கலக்க போகிறார். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பெரிய பட்ஜெட்லே தயாரிக்க போகிறது. மேலும் இந்த படம் பற்றிய தகவல்களை அல்லு அர்ஜுனின் பிறந்தநாளை முன்னிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தும் முகமாக ஏப்ரல் 6ஆம் தேதி வெளியிட போகிறார்களாம். அடுத்த செய்தி, பிரதமர் மோடி மீது விமர்சனங்களை முன்வைத்த தளபதி விஜய் மீது பாய்ந்திருக்கிறார் சரத்குமார். என்ன விஷயம் என்று கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழுவில் விஜய் அண்மையிலே பேசிய விடயங்கள் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தன என்பது உங்களுக்கு தெரியும். இதிலே உண்மைக்கு புறம்பாக மத்திய அரசை விமர்சித்து பேசியது வினோதமாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது என சரத்குமார் குறிப்பிடுகிறார். உலகளவில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் முன்னேறி வருகிறது. விரைவில் 3வது இடத்தை பிடிக்கப் போகிறது என சர்வதேச நாணய நிதியமே அறிவித்துவிட்டது. இப்படியான நிலைக்கு இந்தியாவை வழிநடத்தி வரும் பிரதமர் மோடியை சர்வதேச தலைவர்களே வியந்து பார்க்கும் போது அவர் குறித்து பேசுவதற்கு முன்னர் கொஞ்சம் யோசித்திருக்க வேண்டும், கொஞ்சம் விஷயங்களை அறிந்திருக்க வேண்டும் என தனது கண்டனத்தை சரத்குமார் அறிக்கை மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விக்ரமினுடைய வீர தீர சூரன் என்ற திரைப்படமானது ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு கட்டத்திலே இந்த திரைப்படம் வெளியாகுமா இல்லையா என்ற ஒரு நிலை இருந்தது. பிறகு நடிகர் விக்ரம் தலையிட்டுத்தான் இந்த திரைப்படம் திரையரங்குகளுக்கே வந்தது. சம்பவம் என்னவென்றால், படத்தினுடைய தயாரிப்பின் போது ஏற்பட்ட நட்டத்தினை ஈடுகட்டுவதற்காக B4 என்ற ஒரு நிறுவனம் 7 கோடி தொகையினை தயாரிப்பாளரிடம் கேட்டிருக்கிறது. ஆனால் தயாரிப்பாளரிடம் பணம் கொடுப்பதற்கு காசு இல்ல. பிறகு அந்த நிறுவனம் சரி 3 கோடியாவது தாருங்கள் என்று சொல்லி கேட்க, தயாரிப்பாளர் தன்னிடம் 1 கோடி தான் இருப்பதாக சொல்லி இருக்கிறார். இந்த விஷயம் விக்ரமினுடைய காதுகளுக்கு போக தன்னிடம் இருக்கிற 2.5 கோடி ரூபாயை கொடுத்து படத்தினை வெளியிடுவதற்கு உதவினார். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, இந்த படத்திலே நடிப்பதற்கு விக்ரம் வாங்கிய சம்பளம் வெறும் 30 கோடி தான். நேற்று வந்த சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்கள் எல்லாம் 50 கோடிகளுக்கு மேல் சம்பளம் வாங்கி கொடிகட்டி பறக்கும் போது விக்ரமினுடைய சம்பளம் மட்டும் அதே இடத்தில் இருந்து இதுவரையில் சுத்தி கொண்டிருப்பதுதான் வியப்பாக இருக்கிறது இல்லையா? இதே போன்ற ஒரு சம்பள விவகாரம் தான் அடுத்த செய்தி. உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் ராபின் குட் என்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்திலே நடித்திருக்கிறார். இதற்காக அவர் வாங்கிய சம்பளத்தை கேட்டுத்தான் எல்லோரும் வியந்து போயிருக்கிறார்கள். இந்த படத்திலே வெறும் 3 நிமிடங்கள் தான் அவருடைய காட்சிகள் வருகிறது. படப்பிடிப்பிலும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கிறார். அதைவிட ட்ரெய்லர் வெளியீடு, ஃப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சிகள் சிலவற்றிலே பங்கெடுத்திருக்கிறார். இதுக்கு எல்லாமாக அவர் பெற்றுக்கொண்ட சம்பளம் 3.5 கோடியா. டேவிட் வார்னரை இந்த தடவை எந்த ஒரு IPL அணியும் எடுக்கவில்லை. ஆனாலும் அதைவிட அதிகமான சம்பளத்தை இந்த திரைப்படத்தில் நடித்ததனூடாக டேவிட் வார்னர் வாங்கியிருக்கிறார் என்று சொல்லி நெட்டிசன்கள் இப்பொழுது கிண்டல் அடித்து வருகிறார்கள். இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய லைக் என்னுடைய லைஃபையே மாற்றும் என்று நம்புறேன். மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.